நான் ரொம்ப நாளா ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கேங்க. மேலும் அதை வணங்கலாமாங்க, வணங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வணங்கலாம். ஆனா உங்களுடைய மனசுல கடவுள் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வணங்குங்க. தெய்வம் உயர்ந்ததுதான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அந்த தெய்வ நிலையை நமக்கு சிவபெருமான் கொடுக்கல இல்லையா? நமக்கு அந்த தெய்வ நிலை நம்மோட புண்ணியத்தின் பயனா கிடைக்கல. அப்போ அவ்வளவு புண்ணியம் செஞ்ச அந்த உயிர் தான் தெய்வமா பிறக்குது. அப்போ தெய்வத்தை வணங்கலாம். ஆனா சிவபெருமான் யாரு? கடவுள் ஒருவரே, அந்த சிவம் ஒருவரே அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யாரனாலும் வணங்கலாம். வணங்கும் போது அந்த தெய்வத்துக்கு உள்ளாக நின்று நம்ம கேட்கக்கூடிய வரங்களை தருபவர் யாரு? நம்மோட சிவபெருமான் மட்டும்தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு வணங்கணும். சரியா?